அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் வாரமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோங்க. சரிங்களா? இன்னும் சால்வ் பண்ணவே இல்லை. வாகே உனக்கு வாகை சூடுமா குறுக்கெழுத்து போட்டிங்க. இந்த குறுக்கெழுத்து போட்டி இன்னும் சால்வ் பண்ணலை. இந்த குறுக்கெழுத்து போட்டிக்கு பரிசு உண்டு, 10,000 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. அதனோட கண்டிஷன்ஸ், மெயில் அட்ரஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. வாங்க 1 by 1 சால்வ் பண்ணலாங்க. முதல் கேள்விங்க, மைதானம். இதை என்ன சொல்லுவீங்க? இடமிருந்து வரலாம் 3 எழுத்து. மைதானம்ங்கிறத திடல்னு சொல்லலாம். விளையாட்டு மைதானம் அப்படிங்கிறத விளையாட்டு திடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. 1 மேலேருந்து கீழே என்ன? நெச்சியில் இடுவது. போருக்கு போவிலெல்லாம் நெச்சியில் என்ன இடுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னா, நெச்சியில் திலகமிட்டு வச்சு வென்றுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பதில் என்ன? திலகம். திலகம். ஓகேங்களா? 5 இடமிருந்து வலம் என்ன? பசுவின் கண்ணுக்குட்டிங்க. கண்ணுக்குட்டின்னு நீங்கள் எழுதுவீங்களா? என்னன்னு சொல்லி எழுதுவீங்க? கன்று அப்படின்னு எழுதுவோம். 7 கீழேருந்து மேலே என்ன? உருளைக்கிழங்கு அல்லது வாழைக்காய் மெல்லியதாக சீவி, அது சிப்ஸுன்னு சொல்லுவோம். எண்ணெயில் பொரித்தெடுப்பதை குறிக்கும் சொல். எண்ணெயில் அந்த பொரிச்செடுக்க குறிக்கக்கூடிய சொல். அதோட பெயர் கேட்கல. பொரித்தெடுக்க குறிக்கிறதுனா வறுவல்னு சொல்லலாம். உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல். ஓகேங்களா? இது கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி ட்ரூ இல்லை இருந்துச்சு, நம்ம வே போட்டிருக்கோம். 4 இடமிருந்து வலம் என்ன? தேரை இழுக்கும் கயிறு. தேரை இழுக்கக்கூடிய கயிறு, பெரிய பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய கயிறு என்னன்னு சொல்லுவாங்க? வடம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சரிங்களா? கூடி தேரை இழுக்கணும். ஊரோட ஒற்றுமையாக தான் சொல்லக்கூடியதான் அந்த தேரை இழுக்க சம்பவம். 2 மேலேருந்து கீழே என்ன? குழந்தைகளின் விளையாட்டு பொருள் ஒன்று. இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் பார்ப்போம். பொம்மை சொல்லலாம். சரிங்க, பொம்மைன்னா கரெக்டாக இருக்கும். 6 வலமிருந்து இடம் என்ன? படிப்பறிவு இல்லாதது. படிப்பறிவே இல்லாமல் இருக்கவங்கள என்னன்னு சொல்லுவீங்க? கல்லாமை. கல்லாம் படிக்கிறது, கல்லாமை படிப்பறிவு இல்லாதவர்கள். ஸோ கல்லாமை. சரிங்க, இது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 9 மேலேருந்து கீழேருந்து மேலே. நம்ம ஊரில் தெனாலிராமன் கதை உள்ளது. ஆமாங்க, விகடகவி. அதே மாதிரி துருக்கி நாட்டை சேர்ந்த டேஷ் நசூதீன் கதைகளிலும் நகைச்சுவை மிகுந்திருக்கும். நசூதீன் கதை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது என்ன கதைன்னா, இங்கே லால முடிஞ்சிருக்குங்க. முல்லா கதைகள். பதில் என்ன? முல்லா ஸ்டோரிஸ். ஓகே. 9 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. திரௌபதின்னு கேட்டிருக்காங்க, மீதி பேர் என்ன? முர்மு. ஓகே. இப்போ 18 கிலோந்து மேலே பார்க்கலாமா? படிக்காதவருக்கு எழுதி சொல். படிக்காதவங்களுக்கு எதி சொல் என்னன்னு சொல்லலாம்? படித்தவர்னு சொல்லலாம். படித்தவர் சரியா இருக்குமா? இப்போ 19 வலமிருந்து இடம் என்ன? முனிவர்கள் கோபத்தில் விடுவது. முனிவர்கள் கோபத்தில் என்ன விடுவாங்கன்னா சாபம் விடுவாங்க. அதுக்கு சாபத்துக்கு விமோசனமும் கொடுப்பாங்க. சாபம், தப்பு செஞ்சால் சாபம் உண்டு. ஓகே. 13 வலமிருந்து இடம் என்ன? தலைக்கு வந்தது டேஷோட போச்சு. பெரிய பிரச்சனை ஏதாவது அதுலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. தலைக்கு வந்த பிரச்சனை தொப்பியோட போச்சுங்க, தலைப்பாகையோட போச்சு. ஓகேங்க. 15 கீழேருந்து மேலே என்னன்னு பார்ப்போம். கிறிஸ்தவ சபையில் உள்ள மூத்த மதகு. சர்ச்சில் யார் இருப்பா? பிஷப் தான் இருப்பாங்க.
செஸ் விளையாட்டில் உள்ள காயும் குறிக்கும். செஸ்லேயும் பிஷப் இருக்கார்ல, அதாவது ஒயிட் பிஷப்னா இப்படி ஒயிட்லேயே போவார், பிளாக் பிஷப்னா பிளாக்லேயே போவார். ஓகேங்களா, கிராசிங்கில் போகக்கூடியவர் பிஷப். ஓகேங்க, 12 கிழந்து மேலே. பாண்டியர்களில் உள்ளே விளையாட்டு. பாண்டியர்கள் இங்கே வேடுக்கில் விளையாட்டு இருக்காங்க. என்ன விளையாட்டு? பாண்டி விளையாட்டு தாங்க. சரிங்களா? இப்போ 17 கிழந்து மேலே என்ன? திரைப்படத்துக்கு டிக்கெட் வாங்கையில் இந்த வரியும் சேர்க்கப்பட்டிருக்குமா? படத்துக்கு டிக்கெட் வாங்கினீங்கன்னா கேளிக்கை வரி, அதாவது என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. அந்த வரியும் நம்ம படம் பார்க்க டிக்கெட்டு கூட தான் சேர்ந்து வரும். கேளிக்கை வரி, அதாவது என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். 17 இடமிருந்து வளம் என்ன? நவகிரகங்களில் ஒன்று ஒரு பாம்பு கிரகம். நவகிரகங்களில் பாம்பு கிரகம் இருக்குதுங்க. என்ன, ராகு இருக்குது, கேது இருக்குது. இங்கே கேளு ஆன்சர்னால கேதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த சைடு அப்படியே சால்வ் பண்ணிட்டோம். இன்னும் அந்த சைட்லேருந்து வருவோம். 3 வலமிருந்து இடம். இந்த படிப்பை படித்து இருந்தால்தான் வழக்கறிஞராக முடியும். சட்ட படிப்பு படித்து இருந்தால் மட்டுமே வழக்கறிஞராக முடியும். 4 எடுத்துக்கிறதுனால பிஎல், அதாவது பேச்சுலர் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிஏபிஎல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எல்எல்பி முடிச்சிருக்கவங்க மட்டும்தான் வக்கீலாக முடியும், சட்ட வழக்கறிஞராக முடியும். 3 மேலேருந்து கீழே என்ன? நிகழ்ச்சி. நிகழ்ச்சினா ஃபங்க்ஷன், சம்பவம். சேல ஆன்சர்னால சம்பவம்னு சொல்கிறோம். இது கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 8 வலமிருந்து இடம் என்ன? கவலை என்பதற்குள் இருப்பது மீன்பிடிக்க உதவும். இந்த வேர்டுக்குள்ள இருக்குமாங்க, மீன்பிடிக்க உதவுமா? வலை. கேவை கட் பண்ணிங்கன்னா வலை கிடைக்கும். பதில் என்ன? வலை. சரிங்களா? இப்போ 10 மேலேருந்து கீழே என்ன? ட்ரெயில் பெட்டி. ட்ரெயின் பெட்டி. பயிற்சியாளர், ரெண்டையும் குறிக்கக்கூடிய சொல். பயிற்சியாளர்னா கோச். நம்ம ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டோம்னா நம்மளோட கோச் பொசிஷன், கோச் எந்த இடத்துல வந்து தான் கேட்போம். அதை தான் ரயில் பெட்டின்னு சொல்கிறோம், கோச். 11 இடமிருந்து வளம் என்ன? விருப்பம் இல்லைன்னா ஆசை. விருப்பம் இல்லைன்னா ஆசையை வந்து வேறு என்ன வேட சொல்லலாம்? இதுக்கு ஹிண்ட்டுக்கு என்ன பார்ப்போம்னா 11 மேலேருந்து கீழே. பறவைகள் பறக்க உதவுவது. சிறகு. சிறகுகள்னு எழுத முடியாது, ட்ரெக்கை அப்படின்னு சொல்லி எழுதலாம். பதில் என்ன? ட்ரெக்கை. ட்ரெக்கை அப்படின்னா விங்ஸ். ஓகே. 11 விருப்பம் இல்லைன்னா ஆசைக்கு வந்து என்னன்னு சொல்லி எழுதலான்னா இச்சை. முருக பாட்டிலெல்லாம் இந்த வேர்டு வரும், பச்சைமையில். ஓகே ஓகே, அந்த பாட்டெலாம் இப்போதைக்கு வேண்டாம். 14 வலமிருந்து இடம் என்ன? ஈராக் நாட்டில் உள்ள ஒரு நகரம். அடுத்த ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. டேஷ் பேரழகி என்ற திரைப்படமும் வந்துள்ளது. பாக்தாத். பாக்தாத் பேரழகி. பாக்தாத் பேரழகி. இன்னொன்று ஈரானுடைய முக்கியமான நகரமில் வந்து பாக்தாத் சொல்லுவோம். பாக்தாத் பேரழகி 1973 வந்த மூவிங்க. 14 மேலேருந்து கீழே என்ன? மேலேருந்து கீழே 14 இல்லை, 20 கீழேருந்து மேலே என்ன இருக்கும்? குழந்தை. குழந்தைன்னா மகபூசி இல்லை, பாருக்கனால பாப்பான்னு சொல்லலாமா? பாப்பா. சரிங்க. 16 இடமிருந்து வளம் என்ன? இதை காண கண்ணாடி வேணுமா? இதை காண கண்ணாடி வேணுமா? இதுக்கு வேறு ஹிண்ட்டு? கை இப்போ இருக்குங்க, வேறு ஏதாவது ஹிண்ட்டு இருக்கான்னு பார்ப்போம். 21 கீழேருந்து மேலே என்ன? நிறம். கலர். கலருக்கு வந்து நீங்கள் என்ன கலர்னு சொல்லலை, கலர்னு கொடுத்துக்கனால வண்ணம்னு எழுதி பார்ப்போம்.
வண்ணம்னு எழுதுவோம். ஸோ இப்போ கை இப்போ இங்கே இன்னும் வரணுங்க. 3 சொல்லி இன்னும் வரணும். இதை காண கண்ணாடி வேணுமா அப்படின்னா கையில் இருக்க புண்ணை பார்க்கறதுக்கு கண்ணாடி வேணுமா, கைப்புண் காண கண்ணாடி வேணுமா, அதாவது இதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசணும்னு சொல்கிற சொல்லுக்காண்டி இந்த பழமொழி வந்துச்சு. கைப்புண் காண கண்ணாடி வேணுமா. இதுதான் பதிலுங்க. ஹோல்டிங் பண்ணுறேன், ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக அதை மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. நன்றிங்க.